அவருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் யாரும் காப்பாற்றணும்னு நினைச்சவங்க இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நம்ம ரொம்ப ஒர்த்தானவங்களா இருந்தா, கொஞ்சம் வசதியானவர்களா இருந்தா, நம்மளால 10 பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருந்தா, நம்மளை காப்பாத்துறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி எடுப்பாங்க. இவங்களால நமக்கு பிரயோஜனம் இருக்குது. ஆனா சில நேரத்துல சிலருக்கு அப்படி நம்மளை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கை நெறிஞ்ச நாணல். அப்படின்னா அந்த நெறிஞ்ச நாணலால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா வேதத்துல சிலரை கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். எல்லாரும் இந்த சமுதாயத்துல இவர்களால பிரயோஜனமே இல்லைன்னு தள்ளினவங்களை கொண்டு கர்த்தர் நாட்டுக்கே ரட்சிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோமே என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருந்தி இருக்கிறான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாகவே விட்டு தங்கள் பிராணனை மட்டும் தப்புவிக்கும்படி ஓடி போனாரு. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 4 குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். அப்படின்னா ஏற்கனவே அந்த தேசத்திற்குள்ள என்ன நடக்குதுன்னா, பயங்கரமான ஒரு பஞ்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சத்தினால நிறைய பேர் செத்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த பஞ்சம் எவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு லேடி சொல்றாங்க, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்லும் போது 2 பேருக்குள்ள ஒரு டீல் பண்றாங்க. என்ன டீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பண்ணுவோம், இன்னைக்கு நம்முடைய குழந்தைய அடிச்சு ஒருத்தருடைய குழந்தைய சமைச்சு சாப்பிட்டுருவோம், நாளைக்கு இன்னொருத்தருடைய குழந்தைய சமைச்சு சாப்பிடலாம் சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை கட் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளை வெட்டி சாப்பிடுற அளவிற்கு பட்டணத்திற்குள்ள பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அப்போ அந்த நாட்களிலே ஏற்கனவே தேசத்துக்குள்ள நிறைய பேர் மரிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அதன் நடுவிலையும் ஒரு 4 பேர் பட்டணத்திற்கு வெளியா இருக்கிறாங்க. ஏன் வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு குஷ்டரோகம் இருக்குது. குஷ்டரோகிகளான 4 பேர். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி ரொம்ப கொடுமையான வியாதியாய் பார்க்கப்பட்டுருச்சு. அது தொற்று வியாதியா இருக்கிறதுனால அந்த குஷ்டரோகம் இருக்கிற இடம் அவர்களுக்கு தனியாக ஒரு பிளேஸை ஒதுக்கிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு, அவங்களுக்கு கொடுக்குற தண்ணி, இது எல்லாமே தனியாக போகும். அப்படின்னா பள்ளத்தாக்குல அவர்கள் ஏறி வரவே முடியாதது மாதிரி ரொம்ப ஆழமான இடத்துல தான் இந்த குஷ்டரோகிகளை கொண்டு போய் வைப்பாங்க. அந்த இடத்துல தான் இவங்களை தனியா வச்சிருப்பாங்க. ஒருவேளை குஷ்டரோகி யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்க மரிச்சிட்டாங்க ஊருக்குள்ள வரதா இருந்தா கூட அவ்வளோ தூரத்துல இருந்து வரும்போது தீட்டு 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 அப்படின்னு சொல்லி கத்திட்டே வரணும். அப்படின்னா நாட்டுல இருக்கிற ஏற்கனவே நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அவர்களை விட இவங்க என்னவா இருக்காங்கன்னா மோசமானவர்களா இருக்காங்க. பட்டணத்தை விட்டு வெளியே துரத்துறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை, உங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த நாட்டுக்குள்ள வச்சு உங்களை என்ன பண்றது, என்ன செய்யறது, உங்களுக்கு சாப்பாடு யார் கொடுக்கிறதுக்கு? அதுக்கு தான் பட்டணத்திற்கு வெளியிலே தள்ளப்பட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுது, இந்த பட்டணத்திற்கு வெளியே தள்ளப்பட்ட பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்ற இந்த 4 பேரை கொண்டு கர்த்தர்
கர்த்தர் இவங்க நடந்து வரும்போதே ஒரு பெரிய இரைச்சலை கர்த்தர் கொடுத்து எதிரிகளை எல்லாம் ஓட பண்ணி அடுத்த நாள் காலையிலே தீர்க்கதரிசி உரைத்ததின்படியே இந்த 4 பேரின் மூலமாய் கர்த்தர் முழு பட்டணத்தையும் போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நெறிஞ்ச நாணலை போல இருக்கிற உங்களை ஆண்டவர் காப்பாற்றி வச்சிருக்கிறதற்கு காரணம் உண்டு. சிலர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னை எதுக்கு ஆண்டவரே நீங்க காப்பாற்றி வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவரே ஜீவனோட வச்சிருக்கிறீங்க, நான் நெறிஞ்ச நாணலா மாறிட்டனே, எனக்குள்ள ஒரு பச்சை கூட இல்லையே, இன்னும் எதுக்கு என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க? ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்க பிரயோஜனமே இல்லைன்னு நினைச்சாலும் நான் நம்புறேன், குஷ்டரோகிகளை கொண்டு தேசத்தையே போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருப்பாரானால் உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பிரதர். இந்த வியாதியிலிருந்து ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார் பிரதர். சிஸ்டர், இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார் சிஸ்டர். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இனி பிரயோஜனமே இல்லைன்னு எத்தனை பேர் தள்ளினாலும் 4 குஷ்டரோகிகளை கொண்டு தேசத்தையே போஷிக்கிறதற்கு நேராய் கர்த்தரால நடத்த முடியுமானால் இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ எனக்கு பிரயோஜனமான பிள்ளை, பிரயோஜனமான பிள்ளை, பிரயோஜனமான பிள்ளை, நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை முறிகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், காற்று முறிய பண்ணுகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். காரணம், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரியவைகளாயிருக்கும். ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், இவர் நெறிந்த நாணலை முறியாதவர். என்னதான் எங்க அம்மா விட்டுட்டாங்களே ஆண்டவரே, நீங்க என்ன விட்டுருக்க வேண்டியதானே ஆண்டவரே, எங்க அப்பா என்ன கை கழுவி விட்டாரு, நீங்க என்ன கை கழுவி விட்டுற வேண்டியதானே ஆண்டவரே, என்ன எத்தனையோ பேர் வேண்டாம் வேண்டான்னு கை கழுவி விட்டாங்க, நீங்களும் என்ன கை கழுவி விட்டுற வேண்டியதானே. அதான் ஒரு நாணனுடைய சத்தம் அப்படிதான் கேட்கும். நெறிஞ்ச நாணனுடைய சத்தம் என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னா, என்ன எதுக்கு காப்பாற்றணும், என்ன ஏன் காப்பாற்றணும், நான் காப்பாற்றப்படுறதுல என்ன 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 நான் உடையாம காப்பாற்றப்படுறதுல என்ன நோக்கம் இருக்குது, என்ன யூஸ் இருக்குது? ஏன்னா நான் ஏற்கனவே என்னுடைய தன்மையை இழந்துட்டேன், ஏற்கனவே என்னுடைய சக்தியை நான் இழந்துட்டேன். அதான் அந்த நான் சொன்னது மாதிரி இந்த நாணல் வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமா இருக்காது, ரவுண்டா இருக்காது, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா முக்கோணம் மாதிரி இருக்கும். அப்படின்னா 3 பக்கம் இருக்கும். இந்த 3 பக்கம் இருக்கிறதுனால சில வண்டு மாதிரி இருக்கிற சில பூச்சிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த நாணலுக்குள்ள இருக்கிற ஓட்டைக்குள்ள போய் அந்த நாணலை வந்து உள்ள இருக்கிற அந்த சத்துக்களை எல்லாம் அது உறிஞ்சிடும். அது எல்லா நாணலையும் உரிய முடியாது, சில நாணல்களை உறிஞ்சிருச்சுன்னா வெயில் அதுக்கு மேல படும்போது அந்த நாணல் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல கிராக் விழும். நம்ம வீடுக்கு பக்கத்துல இந்த முளை கம்பில் இருக்கிற கிராக் விழும் பாருங்களேன். இந்த முளை இந்த அந்த கம்பு கூட பாத்தீங்கன்னா சிலர் வந்து அடிக்கிறதுக்கெல்லாம் தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா அது பிளக்காத வரைக்கும் தான் ஸ்ட்ராங். ஆனா அந்த முளைக்கம்பு பிளந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நோ யூஸ். நம்ம நிறைய பேர் ஏணிக்கெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஆனா அந்த பயன்படுத்தும் போது அது எப்படி இருக்கணும்னா அது ரவுண்டா இருக்கணும். அந்த ரவுண்டா ஷேப்பா இருக்கிற வரைக்கும் தான் அது பெலன். இப்போ இந்த நாணல் வந்து நெறிஞ்ச நாணலா மாறிடுச்சு. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் நெறிந்த நாணலை என்ன பண்ண மாட்டேன்னா நான் முறிக்க விட மாட்டேன். ஏற்கனவே யூஸ்லெஸ், ஏற்கனவே பிரயோஜனம் இல்லை. இதை முறியாம காக்கிறதுனால என்ன பிரயோஜனம், இது உடையாம காக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, சில காரியத்தை பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்ற 4 பேரை வச்சுதான் தேசத்தையே கர்த்தர் போஷித்தார். தேசத்தையே கர்த்தர் போஷித்தார். தேசத்தையே ஆண்டவர் போஷித்தார். உங்களை கொண்டும் என்ன கொண்டும் கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? இன்றைக்கு சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமான வார்த்தை கிடக்குது. சிலரை பார்த்து அம்மா அப்பா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, உன்னை காப்பாத்துறதுனால என்ன யூஸ், என்ன பிரயோஜனம்? உன் பிள்ளைக்கு இந்த வேலையை கிடைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன பண்ண போறான், இது என்ன செய்ய போறான், என்ன பண்ண போய் அதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? வேற இன்னொருத்தருக்கு கொடுத்தாலாவது பிழைப்பாங்க, இன்னொருத்தருக்கு கொடுத்தாலாவது நல்லா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இது கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா நீ ஏற்கனவே பிரயோஜனமற்ற பாத்திரம். இந்த மாதிரி பேரை யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தில் கேட்கிறவங்க
வாங்கிட்டே இருக்கலாம். பாஸ்டர், இது வேற யாருக்கும் இல்லை, இந்த வார்த்தை எனக்கு தான் தீர்க்க தரிசனமா வருது. என் வீட்டில் நான் பச்சையான நாணல் இல்லை பாஸ்டர், ஏற்கனவே நான் நாணல், ஆனா நான் நெறிஞ்சு போன நாணல். நான் என் வீட்டில் யூஸ்லெஸ், என்னுடைய தெருவில் நான் பயனற்ற பாத்திரம், என் கூட இருக்கிற இடத்துல நான் பயனற்ற பாத்திரம், என் கணவனாருக்கு நான் யூஸ்லெஸ், என் குடும்பத்துக்கு நான் பிரயோஜனமே இல்லை. ஆனா கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் உங்களை முறிய விட மாட்டார். காரணம், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லு எல்லாரும் சேர்ந்து, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். பாடோ, சிங்கக்கேபியோ அவரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன். யாரை காப்பாற்றுவாராமா? நெறிந்த நாணல்ல, யாரை காப்பாற்றுவாராமா? சத்தமா சொல்லுங்க. மங்கி எரிகிற திரிய, மங்கி எரிகிறது, அது அணைஞ்சா என்ன, எரிஞ்சா என்ன? இதான் உலகம் சொல்லும். நீ அணைஞ்சா என்ன, எரிஞ்சா என்ன? நீ வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன? நீ இருந்தா என்ன, போனா என்ன? பிரயோஜனமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரிய. நீங்க ஃபீல் பண்ணலாம், நான் சாகுற மாதிரி கிடக்குறேன் பாஸ்டர் அப்படின்னா, ஒருவேளை சரீர பிரகாரமா நீங்க பெலனா இருக்கலாம், சரி. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை சாகுற மாதிரி இருக்கலாம். உங்க விளக்க அணைகிறது மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தர் அணைய விட மாட்டார். ஆண்டவர் அணைய விட மாட்டார். உங்க விளக்க அணையாது, உங்க பிள்ளையினுடைய விளக்கு அணையாது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவருடைய கரத்தினுடைய நிழல் அணைய விடாது. எவ்வளவு பெரிய கோலியாத்து ஊதினாலும் ஆமென், உங்க கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா அதுல இருக்கிறது ஊத்தப்பட்டது கர்த்தருடைய அபிஷேகம். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த நாணலை ஆண்டவர் ஏன் காப்பாற்றுறார் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, நம்பர் 1, முதலாவதாக இந்த நாணலை ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு காரணம் என்னன்னா,
பயன்படுத்தவே முடியாத ஒன்று. அப்படின்னா மனுஷங்க ஏன் இந்த நாணலை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது காப்பாற்றி எந்த பிரயோஜனம், அது பயன்படாது. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு எகிப்தியனை வெளியே அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் ஆமேன் வற்றலான 2 திராட்சை பழ குலையையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமானன் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேப்புனுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்னியினால் சுட்டரித்தோம் என்றான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தாவீதும் அவனுடைய சேவகர்களும் யுத்தத்திற்கு போகும்போது சிக்லாக்கு வந்து என்ன, சிக்லாக்கில் இருக்கிற அவனுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் இவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த எகிப்தியர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் தங்களுக்கு பலனற்று போகும் மட்டும் இப்ப அழுறாங்க. கர்த்தரிடத்துல கேட்கிறா, இந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பேனா என்று கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ போ, நீ அந்த தண்டை பின்தொடர்வாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, 6 வரைக்கும் இவங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டாங்க. ஆனா ஆற்றை இவர்கள் கடக்கும் போது இவங்களுக்கு எங்க போகணும் அப்படின்னு தெரியல. எங்க கூட்டிட்டு போனாங்க, எப்படி போனாங்க, எப்படி கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க. ஏன்னா ஒரே இடத்துல ஒரே வழியில போய் அவங்கள கண்டுபிடிச்சாதான், முதல்ல வழியை கண்டுபிடிச்சாதான் சத்துருவை ஜெயிக்க முடியும். அப்போ இவங்க வழியை காமிக்கிறதுக்கு யாருமே இல்லை. யாராவது ஒருத்தர் இப்படி போனாங்கன்னு சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஒரு எகிப்தியனை அவர்கள் கண்டு தாவீதினிடத்தில் அவனை கொண்டு வந்தார்கள். இந்த மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப குற்றுயரும் கொலை உயிருமா இருக்கிறான். இவனுக்குள்ள சுத்தமா பலனே இல்லை. அப்ப இவங்க கொண்டு போன அப்பத்தையும் கொஞ்சம் இந்த திராட்சை வற்றலை இதெல்லாம் கொடுத்த உடனே அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்பி வருது. திரும்பி வந்த உடனே தாவீது கேட்கிறாரு, எப்பா நீ யாருப்பா, நீ இங்க இடத்துல படுத்து கிடக்குற, நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, வழியில நீ கிடக்கிற. உடனே அவன் சொல்றான், இந்த மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பலவீனம் ஆயிருச்சு, நான் ரொம்ப சிக்காயிட்டேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் தான் சிக்கலாக்க கொள்ளை அடிச்சோம். நானும் ஒரு யுத்த வீரன், நானும் அதுல இருந்தேன். ஆனா எனக்கு பலவீனம்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இடத்திலேயே என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு எதுவும் சாப்பிட கூட கொடுக்கல, என்னை கூட்டிட்டு போகணும்னு யாருமே நினைக்கல, நான் நல்லா வரணும்னு யாருமே நினைக்கல. இவ்வளவு பாடுபட்ட என்னை எல்லாருமே மறந்துட்டாங்க. நான் இந்த இடத்திலேயே கடந்துட்டேன். ஆனா நீங்க தான் இப்ப காப்பாற்றினீங்கன்னு சொல்லி எல்லா வழிகளையும் சொல்லி இவர்களை கூட்டிட்டு போறதற்கு அந்த மனுஷன் ஒரு காரணமாய் மாறினான். அப்போ நான் நம்புறேன், நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுறாரு. நெறிந்த நானெல்லாம் ஆண்டவர் காப்பாத்துறாரு. இந்த உலகம் நம்மளை காப்பாத்தல. ஏன் நம்மளை காப்பாத்தல அப்படின்னு சொன்னா, நம்மளால நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, பிரயோஜனம் இல்லைன்றதுனால இந்த உலகம் நிறைய நேரத்தில் நம்மளை காப்பாற்றவே காப்பாற்றாது. இந்த உலகம் யாரை காப்பாற்றும்னா, அவர்களால ஏதாவது பிரயோஜனம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் காப்பாற்றும். பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு நிறைய பேருக்கு மரியாதை. ஆனா என்னைக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனா நம்மளை மாற்றப்படுறோமோ, பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சாங்களோ, அதுக்கப்புறம் நமக்கு செலவு பண்றதுக்கோ, நம்மளை காப்பாத்துறதுக்கோ, நம்மளை பாதுகாக்கிறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் இந்த மனுஷனை காண்பிக்கிறார். இந்த மனுஷனை வழியிலே விட்டுட்டு, நீ செத்தா கூட பரவாயில்ல, உன் தேவை எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு விட்டு போகும்போது கர்த்தர் மட்டும் அவனுடைய ஜீவனை காப்பாற்றி வைத்திருந்தார். காரணம் என்னன்னா, இந்த நெறிந்த நாணல் யாருக்கு பயனோ இல்லையோ,
யாருக்கு யூஸ்ஃபுல்லோ இல்லையோ, என் தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்திற்கு, பெரிய ராஜாவுக்கு, தாவீது என்கிற ராஜாவுக்கு இந்த நெறிந்த நான் அவசியமா இருக்கிறது. இந்த திரி அவசியமா இருக்கிறது. இந்த வெளிச்சம் அவசியமா இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காப்பாத்துவேன். இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். இந்த காற்றிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் என்னுடைய கரத்தின் நிழலினால நான் மறைச்சு காப்பாற்றுவேன். நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே என்ன நீங்க எதுக்கு காப்பாத்துவீங்க? நீ யாருக்கும் பிரயோஜனப்படாவிட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஒரு பிரயோஜனமான கருவியாய் நம்புறவங்க கரங்களை மேல தட்டி உங்க மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். உங்க மூலமா ஆண்டவர் யூஸ் ஆக போறாரு. உங்க மூலமா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போகிறது. கைகளை தட்டி ஆமோதிக்கிற ஆண்டவரே, முழு பலத்தோட ஆமோதிக்கிறேன், முழு பலத்தோட ஆமோதிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா அப்பா. ஹalleluya, thank you Jesus. எத்தனை பேர் வேண்டாம் என்று வழியிலே தள்ளி விட்டுட்டு உன்னால எந்த பிரயோஜனம் எனக்கு இல்லைன்னு நடு வழியில போட்டுட்டு போனாலும் என்னை காப்பாற்றுகிறதுக்கு ஒருவர் கர்த்தர் இருக்கிறார். எனக்கு தாவீதை போல கர்த்தர் அனுப்பி, தூதனை அனுப்பி எனக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்து, எனக்கு ஒரு திராட்சைப்பழ வற்றலை கர்த்தர் கொடுத்து என்னை பலப்படுத்தி ஒரு பரம திட்டத்திற்கு கர்த்தர் என்னை கிருபையாய். ஹalleluya. நிறைய பேர் நீங்க கேட்டீங்கல்ல, எதுக்கு ஆண்டவரே என்ன காப்பாத்துனீங்க? எதுக்கு ஆண்டவரே என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க? எதுக்கு ஆண்டவரே என்ன முறிச்சு தள்ளிட வேண்டியதானே, என்ன பிடுங்கி போட்டுற வேண்டியதானே? அதுதான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விளக்கு அணைஞ்சு போக வேண்டிய விளக்கு தானே. அப்போ நீங்க அணைச்சிருந்தீங்கன்னா கூட நான் இன்னைக்கு நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன்ல, உங்க சமூகத்துல வந்திருப்பேன்ல. என் விளக்க திருப்பி எதுக்கு ஆண்டவரே பாதுகாத்தீங்க? எதுக்கு இப்போ குற்றுயிரும் கொலையுருமா நான் எரிஞ்சிட்டே இருக்கிறேன்? சின்னதா நான் எதுக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறேன்? கையோட முடிச்சிடலாம் இல்ல, அன்னைக்கே நான் எடுத்துருக்கலாம் இல்ல. ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, நீங்க யாருக்கு பிரயோஜனமோ இல்லையோ, நீங்க போடுற ஒரு ஸ்தோத்திரம் பிரயோஜனம், நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பிரயோஜனம். உங்க மூலமாய் கர்த்தர் நிறைய பேரை ரட்சிச்சிட்டு இருக்கிறாரு. உங்க மூலமா ஆண்டவர் நிறைய பேரை சந்திச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க யாருக்கும் தெரியாத இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க படுக்கை அறையில ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க விடுகிற பெருமூச்சுக்கு கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற பார்வைக்கு நம்ம பிரயோஜனமானவர்கள் அல்ல. ஆனா தேவனுக்கு நான் ரொம்ப பிரயோஜனமான பார்த்து. ஹalleluya. இப்போ இந்த மாதிரி ஒரு 100 நாள் நம்ம ஜெபம் பண்றோம் பாருங்களேன், அவருடைய நாமத்தை உயர்த்துறோம் பாருங்க, அவருடைய வார்த்தையை கேட்கிறோம் பாருங்க. இது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, யாருக்கு சந்தோஷம்? சத்தமா சொல்லுங்க. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya. சோ இவ்வளவு பலவீனமான ஒரு பர்சனை ஆண்டவர் ஏன் காப்பாத்தினாருன்னு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசிட்டே இருக்கிறாரு. அதான் நெறிந்த நாணல் நம்ம தான், மங்கி எரிகிற திரி நம்ம தான். என் மேல இவ்வளவு கரிசனை வச்சு என்னை இவ்வளவு காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிற கேள்விக்கு தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பதிலை கொடுத்தாரு. யார் உன்னை பயன்படுத்தலைன்னாலும் நான் உன்னை பயன்படுத்த போறேன். உன்னை பயன்படுத்துகிறதற்காக தான் நான் உன்னை காப்பாத்தினேன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. உன்னை எதுக்கு நான் காப்பாத்தினேன்? நீ நெறிஞ்ச நாணல், நீ மங்கி எறிகிற திரி, அணைச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், ஒடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா எதுக்கு காப்பாத்தின அப்படின்னு சொன்னா, நீ யாருக்கு பிரயோஜனம் இல்லையோ எனக்கு நீ ரொம்ப, கர்த்தருக்கு நீங்க ஆளும். நம்புறீங்களா இல்லையா? கர்த்தருக்கு நம்ம பிரயோஜனமானவர்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நம்மளை ஏன் காப்பாத்தினார்? எதுக்கு நெறிந்த நாணல நமக்கு காப்பாத்தினார்? வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் யோபுவின் புஸ்தகம்
2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்க போறோம். அப்பொழுது அவர் மனைவி ஆமென் அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புத்தகம் 43ஆம் அதிகாரத்து 42ஆம் அதிகாரம் 13வது வசனம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அடுத்த வசனம், மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு. அடுத்த 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15வது வசனம், தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்களின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தான். கவனிங்க, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, யோபுனுடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்க, யோபுனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் போயிருச்சு, யோபுனுடைய சொத்து போயிருச்சு, யோபுனுடைய வேலைக்காரர்கள் நிறைய பேர் போனாங்க. ஆனா ஆண்டவர் யாரை மட்டும் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டிலேயே பலவீனமான ஒரு பாண்டம் இருக்குது. யார் அப்படின்னா அது யோபுனுடைய மனைவி. பலவீனமான பாண்டம். இந்த சூழ்நிலை எதையுமே சகிக்கவே முடியாம அவரை பார்த்து, நீ படுற பாட பார்த்துட்டு எனக்கே இருக்க முடியல, பேசாம தேவனை தூஷித்து ஜீவனை விடும், என்னால தாங்க முடியல. அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. ஆனா அதே மனைவியின் இடத்துல வேதம் சொல்லுது, அந்த மனைவியை மட்டும் ஆண்டவர் காப்பாத்தி வச்சிருந்தாரு. அந்த நெறிஞ்ச நாணல ஆண்டவர் முறியல, அந்த மங்கி எரிகிற திரியை ஆண்டவர் அணைக்கல. அத்தனை பிள்ளைகளை சாக கொடுத்த அம்மாவுடைய இருதயத்துல வேதனை இல்லாம இருக்குமா? வலி இல்லாம இருக்குமா? ஒரே நாளில் நீதிமானான கணவன் ஓட்டை எடுத்துட்டு சொரிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த கணவனை பார்த்துட்டு அந்த அம்மா சும்மா இருக்க முடியுமா? அந்த அம்மா அவனுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் நம்புறேன், அந்த அந்த அம்மாவை குறித்து நமக்கு சொல்லப்படலை. ஆனா அந்த அம்மா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி இருந்தா என்ன ஜெபம் பண்ணி இருக்கும்னா, என்ன மட்டும் எதுக்கு உயிரோட வச்சிருக்கிறீங்க? என்னையும் எடுத்துக்க வேண்டியதானே, என் பிள்ளையை எடுக்கும் போதே எடுத்துக்க வேண்டியதானே, என் வேலைக்காரங்களை எடுக்கும் போதே என்ன எடுத்துக்க வேண்டியதானே. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவங்கள அந்த நெறிஞ்ச நாணல ஆண்டவர் முறியல. பொதுவா ஒரு நாணலை சிலர் காப்பாற்ற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதல்ல ஏன் காப்பாற்ற மாட்டாங்கன்னா, அதுல அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் அவர்களால் அதை பயன்படுத்த முடியாது, அதனால காப்பாற்ற மாட்டாங்க. நம்பர் 2, இரண்டாவதாக அவங்க அதை காப்பாற்ற மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அதனால அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்பர் 3, மூன்றாவது, நெறிஞ்ச நாணல ஒருத்தங்க காப்பாற்ற மாட்டாங்க. ஏன் காப்பாற்ற மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன ஒரு வெயிட்டை கொடுத்தாலும் இந்த நெறிஞ்ச நாணல் என்ன பண்ணாதுன்னா தாங்க முடியாது, சகிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் இந்த யோபுனுடைய மனைவியை கர்த்தர் காப்பாத்தி வச்சிருந்தாரு. காரணம் என்னன்னா, எனக்காக இந்த உலகத்துல தாங்கி சகித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த சூழ்நிலையை தாங்கி, இந்த அவமானத்தை தாங்கி, இந்த நிந்தையை தாங்கி, இந்த பாடுகளை தாங்கி கொண்டு இனி வருகிற ஒரு மிகப்பெரிய பலன் நம்முடைய தலையின் மேல வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் முறிச்சு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கர்த்தர் முறிக்கல. நிறைய பேர் அணைச்சு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை அணைக்கல. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தாங்குவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க இந்த சூழ்நிலையை தாங்குவீங்க, நீங்க மறுதலிக்க மாட்டீங்க, நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நிப்பீங்க. கர்த்தருடைய வைராக்கியம் உங்களை நடத்த போகிறது. அதற்கு பிறகு கர்த்தருக்கு சாட்சிகளாய் நீங்கள் வாழ போகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே நெறிஞ்சு நிக்கிற நாணலை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓங்கி அடிக்கிற காற்றையும் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஆனா அந்த நாணல் இந்த காத்துக்கு முறிஞ்சிருக்கணும், இந்த காத்துக்கு உடைஞ்சிருக்கணும். ஆனா உடையல. ஏன்னா அந்த காத்து அதை சேதப்படுத்தாதபடி கர்த்தருடைய கரம் தாங்குகிறது, கர்த்தருடைய கரம் தாங்குகிறது. Thank you Jesus. எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தை அந்த வார்த்தையை அப்படியே நம்பிக்கொண்டு விசுவாசித்துக் கொண்டு. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். இந்த முழங்கால்களை ஆண்டவர் பார்க்கிறார், இந்த வலியை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய நாமத்திற்காய் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். Thank you Jesus. Hallelujah. யார் சொல்ல முடியும்? எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் கெஸ் பண்ணலாம், எத்தனை பேர் வேணாலும் கெஸ் பண்ணலாம். நீ போயிட்டு மட்டும் வந்துற, அதுக்குள்ள இந்த விளக்கு அணைஞ்சு கிடக்கும் பாரு. 3 மாசத்துக்குள்ள இந்த விளக்கு அணைஞ்சிரும் பாரு. இன்னும் சில நாள் தான் இந்த விளக்கு அணைஞ்சிரும். இவனுடைய விளக்கு அணைஞ்சிரும், இவளுடைய விளக்கு அணைஞ்சிரும். இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்காத. இன்னைக்கு அது மங்கி தான் எரிஞ்சிட்டு இருக்குது, மங்கி தான் எரிஞ்சிட்டு இருக்குது. இது ரொம்ப நாளெல்லாம் இந்த விளக்கு எரியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் எத்தனை நாள் இனி எரிவேன்னு தெரியல, எத்தனை நாள் எரிவேன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே வெளியில யாருக்கும் தெரியாது, ஆனா நான் ரொம்ப 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 மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன், மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன், மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன். நான் அணைஞ்சிருவேனோ, என் பிள்ளை அணைஞ்சிருவானோ, என் குடும்பம் அணைஞ்சிருமோ. தேங்க்யூ ஜீசஸ். ஆனா அவருடைய கரம் மட்டும், அவருடைய கரம் மட்டும், அவருடைய கரம் மட்டும். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதிருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் விளக்க ஒருவராலும் அணைக்க முடியாது, உங்க விளக்க ஒருவராலும் அணைக்க முடியாது, ஒருத்தராலும் அணைக்க முடியாது. அவருடைய கரம் என்னை சீர்படுத்துகிறதற்கு அவர் வல்லவரான தேவன். அவங்க பார்க்க 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 அவருடைய கை அப்படியே என்னை மறைச்சிடும். ஒரு நிமிஷம் என்ன அப்படியே கவனிங்க பாருங்களா. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விளக்கு கரண்ட் இல்லாத வீட்டில் எத்தனை பேர் குடியிருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்னுடைய 6th 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு கரண்டே வந்துச்சு. அது வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. அது வரைக்கும் நாங்கள் விளக்கு மெழுகுவத்திரி இந்த மாதிரி தான் பற்ற வச்சு தான் நாங்கள் படிப்போம். அது மாதிரி தான் வீடு அப்படியே தான் இருக்கும். அப்போ எனக்கு தெரியும் இந்த விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வெளியில் வைக்கும்போது இந்த ஒரு பாட்டில் எடுத்து அதுக்குள்ளே திரியை போட்டு உள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை பற்ற வைப்போம். அது காற்று அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் ஓடுவாங்க,
ஓடி போய் தன்னுடைய 2 கரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே ஒரு மூடி வச்சிருப்பாங்க. எவ்வளவு நிமிஷம்னா அந்த காத்து, அந்த காத்து யாருடையது, அந்த அந்த காத்து அடிக்கிற அந்த காத்து வந்து அடிக்கிற வரைக்கும் அப்படியே வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ அந்த காத்து நின்றுச்சுன்னு சொன்னா அந்த கையை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்கு இதுக்கு முன்னாடி எப்படி வந்து எரிஞ்சிருந்துச்சோ அதை விட பிரகாசமாக எரியும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புறேன். என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒன்று பண்ண போறாரு, கர்த்தர் ஒன்று செய்ய போறாரு. அவருடைய கையினால உங்க மங்கி எரிகிற திரியை அவர் என்ன பண்ண மாட்டாராமா? சொல்லுங்களேன். அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு ஜெபம் பண்ண போறேன். யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க வந்து, பாஸ்டர் இந்த 2 வார்த்தையே எனக்குரிய வார்த்தை தான், நான் வந்து நாணலை போல தான் இருக்கிறேன், அதுவும் சாதாரண நாணலே கவுந்து விழும், ஆனா நான் வந்து நெறிந்த நாணலை போல இருக்கிறேன், நெறிந்த நாணலை போல இருக்கிறேன். மங்கி எரிகிற திரி, இந்த வசனம் எனக்கு தான் பாஸ்டர். மங்கி எரிகிற திரி, ஏதோ ஒரு சின்ன ஊசி முனையில என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது, நானும் அதற்கு நேரம் நகர்ந்துட்டே இருக்கிறேன். எனக்கு எந்த ஹோப்பும் இல்லை, எந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை. திரும்பி எரிய முடியுமா? எனக்கு எதுவுமே தோணலை. என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்காக இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். நான் நம்புறேன் நிச்சயமா இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. கர்த்தர் நடத்த போறாரு. இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் விட மாட்டார். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்களேன், இந்த உலகத்துல வந்து இப்ப நீங்க இருக்கிறீங்க பாருங்களேன், ஒரு நாய்க்குட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% உயிரோட இருக்குது. ஒரு நாய்க்குட்டி வந்து 10% இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க எதை காப்பாத்துங்கன்னு நினைக்கிறீங்க? 10% உயிர் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன இல்லை, ஹோப் இல்லை. அது திருப்பி காப்பாத்தி செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது? 70% இருக்கிறத கொண்டு வா, அதை காப்பாற்றலாம் அப்படின்னு. எது பெஸ்டா இருக்குதோ, எது பிழைக்குமோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், எது நல்லா இருக்கோ அதைத்தான் நம்ம காப்பாற்றுவோம். இந்த உலகமும் அப்படிதான் காப்பாற்றும். ஆனா கர்த்தர் மட்டும் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, எது பலவீனமோ, எது முடியாதோ, எது மனுஷனுடைய சித்தத்தால ஆகாதோ, எது விரோதமா இருக்கிறதோ அதை காப்பாற்றுகிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சீர்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நிச்சயமாய் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிக்கிற தேவன், கரத்தின் நிழலினால் என்னை மூடுகிற தேவன். ஹalleluya.